இந்த பையன் நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாம கீழே விழுந்துடுறான். அவன் கையில வச்சிருந்த போன் தவறி பக்கத்துல இருந்த தண்ணியில விழுந்துரும். கூடவே அவன் கையிலயும் அடிபட்டு இருக்கும். சரி இவனோட போனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள இருந்து எடுக்கிறான். உடஞ்சிருந்த போன் புது போனா மாறி இருக்கும். கூடவே இவன் கையில இருந்த காயமும் காணாம போயிருக்கும். வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது இந்த பையனோட தங்கச்சி கோவத்துல ஒரு பிளேட்டை உடைச்சிடுறா. அப்போதான் இவனுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். வீட்டுல உடஞ்சு போன பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவான். அந்த தண்ணியில வச்சு எடுத்துட்டு வந்ததும் எல்லாமே புதுசு மாதிரி மாறிடும். அன்னைக்கு நைட்டே எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இவனோட அப்பா ஒரு புக் வச்சிருப்பாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவனோட தங்கச்சி அதை பாத்துருவா. அப்படியே இவன் பின்னாடியே போய் பாக்குறா. இவன் அந்த புக்கை தண்ணியில போடலாம்னு சொல்லிட்டு போறான். பின்னாடியே இவனோட தங்கச்சி வந்து எதுக்காக அதை தண்ணியில போடுறேன்னு கேக்குறா. உடனே அதை மறைக்க ஆரம்பிக்கிறான். உடனே அதை வாங்க ட்ரை பண்றா. அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு வரும்போது இவளோட டிராயிங் புக்கை கொண்டு வந்திருப்பா. அதை தெரியாம தண்ணியில போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அதை தண்ணியில இருந்து வெளியே எடுத்து பார்த்தா ஒரு டிராயிங் கூட அதுல இல்ல. திடீர்னு தண்ணி கடியில இருந்து ஏதோ சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. உடனே அண்ணன் தங்கச்சியும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு ஓடிடுறாங்க. அப்போதான் இந்த பையன் அந்த தண்ணியோட உண்மையை சொல்றான். உன்னோட டிராயிங் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு உயிரோட வந்திருக்கும்னு இந்த பையன் சொல்றான். அதுக்கேத்த மாதிரி அந்த காட்டுல இருந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. எப்பவும் போல இந்த பசங்களோட அப்பா வந்து இவங்களை எழுப்ப வராரு. பார்த்தா ஆல்ரெடி ரெண்டு பேரும் முழிச்சுதான் இருக்காங்க. அந்த பொண்ணு பயந்து போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பா. அந்த பொண்ணோட அப்பா என்னாச்சுன்னு கேக்குறாரு. நைட்டு யாரோ விண்டோ தட்டினாங்கன்னு சொல்றா. விண்டோவை பார்த்தா ஏதோ வினோதமான கரையில இருக்கும். அப்படியே ரூமை விட்டு வெளியே போற மாதிரி ஒளிஞ்சிருந்து இவங்க பேசுறத கேட்டுக்கிறாரு. இவரோட பையன் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னாச்சுங்கிற விஷயத்த கேட்பாரு. இவனும் உண்மையை சொல்லிடுவான். இதெல்லாம் கேட்கறதுக்கு இவரோட அப்பாக்கு கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட பையனை ஸ்கூலுக்கு போக சொல்லிடுவாரு. அந்த பையன் நைட்டு நடந்ததை நினைச்சு ரொம்ப பயந்துட்டே இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தா சோளக்காட்டுல இருந்து ஏதோ ஒன்று வரும். நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு வரைஞ்ச டிராயிங் தான் உயிரோட